அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம டூம் ஆஃப் ஃபாலன் காட்ஸ் எபிசோட் 14 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, நம்ம ஹீரோ அந்த ஒரு ஸ்பேஸில் மாட்டிட்டு இருந்திருப்பான். இப்போ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா, இவன் அந்த சிலைக்கு முன்னாடி நின்று வேண்டிக்கிட்டு இருக்கா. அந்த டைமில் ஏதோ ஒரு குரல் கேட்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அந்த ஒரு இடத்துக்கு வரான். ஸோ அந்த பிரின்சஸ் கேட்குறா, டே என்னடா உடம்புலாம் சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போ 2 பேருமே எப்பவும் போல் சண்டை போட்டுக்கிறாங்க. அதான் அந்த அக்காக்காரி கேட்குறா, ஏம்மா நீங்கள் 2 பேர் எப்போ மீட் பண்ணாலும் சண்டை போட்டுனே இருக்கீங்களே, என்னதான் உங்கள் கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் கேட்குறாங்க. இப்போ என்ன விஷயம்னா, அந்த ராஜா வந்து இந்த கல்யாணம் அப்படிங்கிறத கேன்சல் பண்ணி எழுதி கொடுத்துட்டாராம். இது இவ்வளோ பார்த்தோன்னா பயங்கர சந்தோஷம். நம்ம கூட யோசிக்கலாம், என்னடா அவன் ஏதோ ஒரு ஸ்பேஸில் மாட்டிட்டு இருந்தானே, இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு தானே யோசிக்கிறீங்க. இதெல்லாம் ஆக்சுவலாக நம்ம பிரின்சஸோட கனவு. அவள் கடவுளையே சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த ஒரு டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரமாக நின்று, ஐயையோ என்னடா ஆச்சு இந்த பொண்ணுக்குன்ற மாதிரி பயந்து போய் நின்றுட்டு இருக்காது. இப்போதான் பிரின்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண் மூச்சு ஏஞ்சிக்கிறா. ஓ இதெல்லாம் கனவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த டைமில் ஹீரோ அங்கே உள்ளே இருந்து கத்திக்கிட்டு இருக்கான். நான் இங்கே தான் இருக்கேன் தெரியுதா, இங்கே தான் இருக்கேன்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ விஷயம் என்ன அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கே ஆக்சுவலாக ஓரளவுக்கு தெரியுது. என்னன்னா, ஒரு கிறிஸ்டல் ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான கிறிஸ்டல். அது என்ன பண்ணுமா, இந்த மாதிரி ப்ராக்டிஷனர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களாம் வந்து ரொம்ப லோ லெவலில் இருக்கும்போது, வீக்காக இருக்கும்போது அவங்களோட கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறத உள்ளே இழுத்துக்குமா. ஸோ இப்போ இவனுக்குமே அதான் நடந்திருக்கு. இந்த டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு, மெய் மறந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அதான் அவள் சொல்கிறா, இந்த டிராகனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா இருக்கார்ல, அவர் தான் கொண்டு வந்தாராம். இப்போ தான் அவளுக்கு புரியுது இந்த கிறிஸ்டல் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு இம்மார்ட்டல் இருக்கான்ல, அங்கேருந்து தான் இந்த தாத்தா கொண்டு வந்திருக்காரு. இப்போ எப்படி பார்த்தாலும் இதுக்குள்ளே தான் நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டு இருக்கான். எப்படி வெளியே வரப்போகிறான் அப்படிங்கிறது தான் தெரியல. இப்போ இவ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாப்பா. எதுக்காகனா, அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காருல, இவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா மேரேஜ் கேன்சல் பண்ணுறேன்னு, அதுக்காக போய்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கத்தில் அந்த சீமா லிங்காங் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுறான், நம்ம பிரின்சஸோட சிஸ்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவன் இங்கே நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டான். அவன் லிட்டரலாக என்ன சொல்கிறான்னா, அவங்க போட்ட பிளானுக்கு நான் உடந்தே கிடையாது. நான் வந்து உங்களுக்கு எதிர்க்காக போக மாட்டேன். ஆனால் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறான். இவனுக்கு என்ன வேணும், கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க லிட்டரலாக கேட்குறான். அந்த பிரின்சஸ் வந்து என்ன சொல்கிறான்னா, என்ன நீ மிரட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லைங்க நான் மிரட்டலாம் இல்லை, நான் வந்து எப்போவுமே உங்கள் கூட தான் நிற்பேன். நான் கேட்குறதுலாம் ஒன்றே ஒன்று தான், எனக்கு பிரின்சஸை கல்யாணம் பண்ணி வைங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறா. இப்போது இந்த பிரின்சஸ் இருக்கால, அவள் உள்ளே வரா. உள்ளே வந்தால் காவலாளிகள் விட மாட்டேங்கிறாங்க. என்ன உள்ளே விட மாட்டேங்கிற, உள்ளே யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா இவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, சரி ஓகேப்பா, கல்யாணம் அப்படிங்கிறது சொன்னபடி நடக்கும் சரியா, நீ கவலைப்படாத. அவன் ஜெயிச்சான் இல்லையா, அதுக்கு வேற ஏதாவது பரிசு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பிரின்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவம். ஏன்னா இவங்க தான் வாக்கு கொடுத்தாங்க, கொடுத்த வாக்கு அவங்க காப்பாற்றலையே, அதனால இவ பயங்கர கோவமாக கத்துறா. ஸோ இங்கே நடக்கிற எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த ஒரு கிறிஸ்டல்குள்ளேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அவனுக்கு என்ன கேள்வினா, இந்த ஒரு பிரின்சஸோட சிஸ்டர் இருக்கால, அவளுக்கு அவளோட தங்கச்சியை ரொம்பவே பிடிக்கும். ஆனாலும் இவன் எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இவன் வந்து அந்த சீமா லிங்காங் கிட்ட பேசிட்டு இருக்கா இல்லையா, அவள் இன்னொரு விஷயம் சொல்கிறா, நீ எனக்காக இன்னொரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறா. என்ன அப்படின்னா, அந்த ஒரு பக்கி பைப்பில் இவ்வளோ விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல, அவனை போட்டு தள்ளணும் அப்படிங்கிறா. ஸோ பிரின்சஸ் வந்து எப்பவும் போல சோகமாக வந்து உட்காந்துட்டு இருக்கா. இந்த டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா அவள் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கு. இந்த கிறிஸ்டல்குள்ளேருந்து இவனை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் இந்த சீமா லிங்காங் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுறான், அவங்க அப்பாவே வந்து ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சிருக்காங்க, வெளியில் விட மாட்டேங்கிறான். அதான் அவங்க அப்பா கேட்குறாரு, டே நீ என்னடா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருப்பா, உன் பாதை வேற என் பாதை வேற சரியா, உன்னோட பாதையில் நான் வர விரும்பல. அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து நம்பிக்கையான ஆள் கிடையாது. நம்ம கண்ணெதிர்க்கே ஒருத்தனை போட்டு தரலாம்ல, நாளைக்கு நம்மளையும் யூஸ் பண்ணிவிட்டு அதே தான் பண்ணுவான், ஜாக்கிரதையாரு அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு வெளியில் போய் பார்த்தா அந்த பயப்புல வருது. இவனா சொல்கிறான், இல்லைங்க எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அவரை நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அவனுமே என்ன சொல்கிறானா, சரிப்பா நான் வந்து என் ஊருக்கு திரும்ப கிளம்புறேன், வந்த வேலை முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறான். ஆனால் இவன் என்ன சொல்கிறானா, இல்லைங்க நீங்கள் இன்றைக்கி ஒரு நைட் மட்டும் தங்குங்க, நான் வந்து உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறான். ஏதோ ஹவுஸ் ஆஃப் ஒண்டர்ஸ் அப்படிங்கிறான், அது என்னங்கிறது தெரியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனை ஒத்துக்கிறான். அண்ட் இந்த சைடில் பிரின்சஸ் கிட்ட பேசுறதுக்காக ராஜா வராரு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சஸோட சிஸ்டரும் வரா. ஸோ பிரின்சஸோட சிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு முறையாவது நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பிரின்சஸ் சொல்கிறா, நீ என்ன கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் அவ்வளோதானே, இதானே கேட்க வந்திருக்கே அப்படிங்கிறா. அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதான் சொல்கிறா, எல்லாமே வந்து வெளியில் சொல்ல முடியாதுமா, ஒரு சில விஷயங்கள் நீ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிறா. ராஜாவும் என்ன சொல்கிறாரு, ஏம்மா இத்தனை வருஷம் ஆகி கூட உன்னால் உன் சிஸ்டரை புரிஞ்சிக்க முடியலையா அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக இங்கே வேறு ஏதோ ஒரு பிளான் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. ஸோ இவளை வந்து உள்ளே வச்சு மூடிட்டாங்க, வெளியில் போக முடியல, எப்படி தான் வெளில போகிறதுன்னு தெரியலேன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த டைமில் பக்கத்தில் இருக்கக்கூடிய செவுரு வந்து பார்த்தீங்கன்னா பொத்து பொத்துன்னு கீழே விழுது. என்னடா நடக்குதுன்னு பார்த்தா நம்ம டிராகன் இருக்குல்ல, அந்த பக்கத்தில் இந்த ஓட்டை போட்டு இந்த பக்கம் வந்திருக்கு. ஏய் நீ ஓட்டெல்லாம் போடுவியா, சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டை வழியாக எஸ்கேப் ஆகி இவ வந்து போகிறா. அப்போ அந்த டைமில் இந்த சீமா லிங்காங் இருக்கால, அவன் வந்து அந்த இடத்துக்கு வரான்.
இவன் எதுக்குடா இந்த இடத்துக்கு வரான் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது கூட அந்த மாஸ்க் போட்டவனும் வரான். இங்கே தான் அந்த மாஸ்கே அவன் எடுக்கிறான். இப்போ தான் யாருன்னே தெரியுது. இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரென்ஜியன். இதுக்கு முன்னாடியே ஒரு முறை இந்த ஒரு போவை திருடிட்டு போகணும்னு சொல்லிட்டு இவன் ட்ரை பண்ணியிருப்பான். பட் ஆனால் இவனால் முடியல. ஸோ இப்போ இந்த ரென்ஜியன் இருக்கான்ல, இவனுக்கு நல்லாவே தெரியுது இந்த இடத்துக்கு நீ எதுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்த, என்னை போட்டதில் தானே கூட்டிகிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆனால் இவன் வந்து இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரிவா நம்ம திரும்ப போவோம், அங்கே போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன பண்ணுறான், பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுறான்ப்பா. உடனே 2 பேருக்கு நடுவில் சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஏண்டா பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுறியா, உன்னை என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட வரான். அந்த டைமில் நம்ம பிரின்சஸோட சிஸ்டரும் அந்த இடத்துக்கு வர எல்லாருமே சேர்ந்து அவனை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிடுறாங்க. அவன் செத்து போயிட்டானா உயிரோட இருக்கானா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் தூரமாக போய் விழுந்துட்டான். இப்போ நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுன்னே தெரியல அவனுக்கு. ரொம்ப துடிச்சிக்கிட்டே இருக்கான். என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த கிழவன் அவனை ஹீல் பண்ணுறதுன்னு கூட்டிகிட்டு போச்சு. அது என்ன பண்ணுது, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என் வாழ்க்கையில் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது, நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இவர் வந்து போய் ஃபியூஸ் ஆக போகிறாராம். ஸோ அந்த பாடியை டேக் ஓவர் பண்ண போகிறாராம். ஸோ இந்த கிழவன் என்ன பண்ணுது, அவனோட உடம்புக்குள்ளே போய் அந்த ஸ்பிரிட் கோர் அப்படிங்கிறது இருக்குது, அதில் வந்து ஃபியூஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது. அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபியூஸ் ஆகிட்டானா இந்த உடம்பு இவனோட இது. ஸோ இவன் வந்து ஃபியூஸ் ஆக ட்ரை பண்ணுறான்ப்பா. அந்த டைமில் நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வலிக்குது. லிட்டரலாக அவனோட உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோ சாதாரண ஆள் கிடையாது, அவங்க அப்பாவும் சாதாரண ஆள் கிடையாது, அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய பவருமே சாதாரண பவர் கிடையாது. நீ யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 5000 6000 வருஷத்துக்கு அப்புறமா ஒருத்தன் உயிரோட எந்திரிச்சு வரான் அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா. அவனுக்குள்ளே ரொம்ப பெரிய ஒரு கிரேவ், அதாவது சுடுகாடு மாதிரி இருக்குது. இந்த தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா அரண்டு போயிட்டாரு. யாரா இந்த பையன், இவனுக்குள்ளே என்ன இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஒரு கிறிஸ்டல்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கான். ஆனால் அவனால் வர முடியலை. ஸோ இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறத முடிக்கிறாங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.